இதெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கிறதா? இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான ஹதீஸா? இதெல்லாம் நீங்கள் ஆதாரமா பயன்படுத்தலாமா? இவர்கள் முரண்படுவதை பார்த்தீர்களா என்று அந்த விவாதத்தில் அவர்கள் கேட்டார்கள். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நீங்க எழுதிய நூல்கள்ல குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் எந்த ஆதாரம் இல்லாம எழுதிருக்கிறீங்க. இஸ்லாத்தின் அடிப்படை கல்வி அப்படிங்கிற புத்தகத்துல நீங்க எழுதுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆதாரம் பிதாயா வ நிஹா என்று போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை வஃபாத்தை பற்றி போகும்போது தபகாத் இப்னு சௌத்னு போறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய நம்ம அது கண்டுகொள்ளவில்லை. ஏன் கண்டுகொள்ளல? தலைப்பு அது இல்லை என்பதால் கண்டுகொள்ளவில்லை. தலைப்பு என்ன? மௌலிது தப்பு இருக்கா இல்லையா? சுபான மௌலிது தப்பு இருக்கா இல்லையா? அதைத்தான் நம்ம எடுத்து சொல்வதற்கு குறுகிய நேரம் பத்தாம இருக்கிறது. அதை சொல்வதற்கு நேரம் போதலை என்ற நேரத்தில் நம்ம அதுகளிலே கவனம் செலுத்திட்டு போனமே தவிர இவர்கள் தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்கள். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு இதுதான் தலைப்பு என்று சொல்லிவிட்டு அதுக்கு மாற்றமாக பேசுகிறார்களே என்பதற்காக வேண்டி அதை நம்ம கண்டுகொள்ளல. ஆனாலும் அவர்கள் சொன்ன அபத்தங்களை தெளிவுபடுத்துகிற அவசியத்தை ஏற்படுத்திய காரணத்தினால் இப்ப நம்ம அதை விளக்க சொல்லலாம். அந்த நேரத்தில் நமக்கு குறுகிய நேரம், அதனால அதுல தலைப்புக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம விட்டுட்டோம். இதுல என்ன மேட்ரு? நம்முடைய நிலைப்பாடு என்னன்னு அவருக்கு விளங்கல. குர்ஆனும் ஹதீஸும் தான் ஆதாரம் என்று நம்ம சொல்கிறோம். எதுக்கு சொல்லுகிறோம் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் நபியாக ஆகுறாங்களே 40வது வயசு, அதுல இருந்து 63வது வயசுல மௌத்தாகுறாங்களே அது வரைக்கும் உள்ள அந்த 23 வருஷ வாழ்க்கைக்கு தான் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும். அது கன்ஃபார்மா கரெக்டா இருக்க வேண்டும். அது பலவீனமா இருக்கக்கூடாது. அதுல சங்கிலி தொடர் அருந்திரக்கூடாது. இவர்கிட்ட அவர் கேட்டார், அவர்கிட்ட அவர் கேட்டார்னு சொன்னா 2 பேரும் சந்தித்திருக்கணும் என்கிற விதி எல்லாம் எதுக்கு உள்ளது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40வது வயசிலிருந்து 63 வயசு வரைக்கும் உள்ளதுதான். ஏன்? அதுல உள்ள ஒவ்வொரு செய்தியும் நம்ம பின்பற்ற கடமைப்பட்டது. வஹி நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய விஷயம். நபிகள் நாயகம் பிறந்தது எத்தனாம் தேதி பிறந்தாங்க? இதுக்கு ஹதீஸ் ஆதாரம் காட்ட இயலாது. ஏன்? இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் கிடையாது. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது காபிர்கள் தான் பார்த்திருப்பாங்க. அவங்களை யாரும் கவனிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையில செஞ்சது போனது இதுகளை எல்லாம் அறிவிப்பாளர் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா 40 வயசுல ஒரு 4 விஷயத்துக்கு தான் என்ன செய்யும்? ஆதாரம் கிடைக்கும். அப்ப வரலாறு என்கிற வகையில இட்டுக்கட்டப்படாமல் அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் இருக்கிறதா என்பதைத்தான் அளவுகோலா வச்சிருக்கிறோம். அபு ஹனீஃபா பத்தி பேசுறோம், ஷாஃபின்னு பேசுறோம். அதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்குமா? அறிவிப்பாளர் வரிசை போல ஷாஃபின்னு ஒருத்தர் வாழ வேண்டும் போயிடலாம். அதுக்கெல்லாம் எப்படி அறிவிப்பாளர் இருக்கும்? ஹனஃபின்னு அபு ஹனீஃபான்னு ஒருத்தர் இருந்தாராங்கிறது நிரூபிக்கலாம் போயிடும். அப்ப வரலாறுகளுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது, ஹதீஸுக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் உனக்கு சொன்னது யார்? அவர் நல்லவரா, திறமையானவரா, நினைவாற்றல் உள்ளவரா அப்படின்னு பார்ப்போம். அவருக்கு சொன்னது யார்? அவருக்கு சொன்னது யாருன்னு பார்ப்போம். உமர் இல்லாத பத்தி ஏதாவது வருது, அவ்வளவு டீப்பா பார்க்க மாட்டாது. அவர் சொல்லியே இருந்தா எங்களுக்கு என்ன? அது பின்பற்றணுமா? அபு ஹனீஃபா ஒன்னு சொன்னார்னு வருது, அதை சொல்லியே இருக்கட்டும், அதனால எங்களுக்கு என்ன? நாங்க ஃபாலோ பண்ண போறோமா? நம்ம ஃபாலோ பண்ற கடமை இல்லாத காரணத்தினால் நம்ம மட்டும் இல்ல, அன்றைக்கு உள்ள அறிஞர்கள் கூட இவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு கொடுத்தாங்களே முக்கியத்துவம், அதை கொடுக்கவே இல்லை. அறிவிப்பாளர் வரிசையை வச்சுட்டு அலசி ஆரம்பிச்சுட்டு இருக்கல. அதனால கர்பலாவை பத்தி பேசுறோம். ஏன் 72 கூட்டம் என்று ஒரு தொடர் நிகழ்ச்சி ரமலானில் நம்ம நடத்தினோம், டிவியில போட்டோம். அதனுடைய நிறை உரையில நம்ம தெளிவா சொன்னோம். இது விவாதத்திற்கு முன்னாடி சொன்னோம். என்ன சொன்னோம்? இந்த 72 கூட்டத்தின் விஷயத்தில் சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸுக்கு இருப்பது போன்ற அறிவிப்பாளர் தொடர்கள் எல்லாம் இதற்கு கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் எழுதப்பட்டது மறுக்கப்படவில்லை என்ற அளவில் தான் அதுல உள்ள ரெக்கார்டுகள் கிடைக்கும். வரலாறு ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அளவுக்கு வேற யாருடைய வரலாறும் பாதுகாக்கப்படலை என்று அதிலேயே சொன்னமே. நம்ம எதுக்கு இந்த அளவுகளை வச்சிருக்கோம்? அவர் சொல்றாருல விதாயா நிஹாயா ஃபத்ஹுல் பாரி தபகாத்துன்னு, இதெல்லாம் எந்த விஷயத்துக்கு அந்த இஸ்லாமிய அடிப்படை கல்வியில மேற்கோள் காட்டி இருக்கிறது? ரசூலுல்லாஹ்வுக்கு பெயர் வச்சது யாரு? அதுக்கு ஹதீஸ் கிடைக்காது. அப்ப யார்? அப்போ அது பின்பற்ற தேவையில்லை. யார் பேர் வச்சா நமக்கு என்ன? அப்துல் முத்தலிப் பேர் வச்சா நமக்கு என்ன? அபூ தாலிப் பேர் வச்சா என்ன? இவர் வச்சார்னு சொன்னாலும் அவர் வச்சார்னு சொன்னாலும் நமக்கு ஆக போறது என்ன? நம்ம ஃபாலோ பண்ண போறோமா? ரபியுல் அவ்வல் 10ல பிறந்தான்னு சொன்னா என்ன? 20ல பிறந்தான்னு சொன்னா என்ன? அதனால இப்ப என்ன உங்களுக்கு ஆக போகுது? 40 வயசுல அல்லாஹ்ட்ட இருந்து வாங்கி தந்த செய்தி என்ன? 23 வருஷம் செஞ்ச பிரச்சாரம் என்ன?
அதுக்கு மட்டும்தான் இப்படி துல்லியமான அளவுகளை வைத்திருக்கிறோமே தவிர மற்ற விஷயங்களுக்கு நாமளே அல்முபீன் என்ற மாத இதழில் கர்பலாவுடைய வரலாற்று தொகுப்பை எழுதியிருந்தோம். அது எந்த அடிப்படையில் எழுதணும்? அவ்வளவு அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் கிளீனா அப்படியே எழுதணும். அதுக்கு அவங்களுடைய வரலாறுகள் எல்லாம் இப்படி பேணப்படவில்லை, பாதுகாக்கப்படல. காந்தி சொன்னார், நேரு சொன்னார் சொன்ன அறிவிப்பாளர் வரிசை தேடுவோமா? காந்தி சொன்னார் இருக்குது, யாரும் மறுக்கப்படவில்லை. இது தப்புன்னு அந்த காலத்தில் மறுக்கப்படாமல் ஒரு செய்தி சொல்லப்பட்டு இருக்கிறது. காந்தி சொன்னார் சொல்லிட்டு போயிருவோம். உனக்கு சொன்னது யாரு, உனக்கு சொன்னது யாரு, அவர் நேர்மையானவரா நம்பகமானவரா? தேவையில்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, இஸ்லாமிய அடிப்படை கல்வின்னு போட்டார்கள், ஒவ்வொன்றுக்கும் அறிவிப்பாளர் வரிசை வேண்டும் என்றார்கள், ஹதீஸ் சரியா இருக்க வேண்டும் என்றார்கள். இதை எப்படி எழுதலாம்னு கேட்கிறாரு. அப்ப நம்ம என்ன சொல்றோங்கிற நிலைப்பாட்டை விளங்காமலேயே அவர் இந்த வாதத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தலைப்பு. இதெல்லாம் ஆரம்பத்தில் அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் சொன்ன செய்திகள், தலைப்புல பேசாமல் தலைப்புக்கு வெளியே போய் சொன்ன விஷயங்கள். அடுத்து என்ன, நம்ம தரப்பில் இருந்து சாகுல் மீது மௌலிதுல உள்ள ஒரு தவறை எடுத்து காட்டுகிறோம். அதுல என்ன தவறு காட்டுறோம்? சாகுல் மீதுங்கிறவரு குத்துபா ஜும்மா தொழுகை முடிஞ்ச உடனே மௌனுக்கு மௌண்டா ஒரு பிள்ளையே கிடையாது, யார் வீட்டு பிள்ளை தம் பிள்ளைங்கிற மார்க்கத்தை தப்பு. அவர் எடுத்து வளர்த்த ஒரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க பொன் பார்க்கறதுக்காக போறார், நாகூர் வீதியில போறார். போகும்போது குளத்துல 2 சிறு வயது உடையவர்கள், சிறுமிகள் அர்த்தம் செய்யறாங்க. அதுல 2 சிறு வயது உடையவர்கள் குளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறார். அதுல பெரியவருடைய தலையில கை வச்சு தடவி, இவதான் என் மகனுக்கு சரியான ஜோடி, இதை வாப்பட்ட போய் கேட்க போறேன், அவர் ஒத்துக்கிட்டாருன்னா நான் உடனே தாமதம் இல்லாம இப்பவே கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொன்னார் என்று சொல்லி ஒரு செய்தியை நம்ம எடுத்து வைக்கிறோம். அவர்கள் பதில் சொல்றாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க?